26க்கு முன்பாக ஒரு வடிவத்தை டிசம்பரோ ஜனவரியோ பிப்ரவரியோ காமிச்சா கூட போதும். நாம கடந்த தேர்தல்களில் பார்த்துருக்கோம். தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு கூட கூட்டணிகள் இறுதியாகி வெற்றி வாய்ப்பையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனா ஒரு வடிவம் முன்கூட்டியே வரணும், திமுக கூட்டணி மாதிரி எதிர்த்தரப்புலையும் ஒரு வடிவம் வரணும் அப்படின்னு திரும்ப எதிர்பார்க்கிறது யதார்த்தமானதானா? அவர் லைட்டர் வெயின்ல பேசலாம்னா திரும்ப வந்துருவாரு, அந்த கூட்டணியை விட்டு திரும்ப வந்துருவாரு அப்படின்னு மீண்டும் 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 விடுதலை சிறுத்தைகளை சீண்டிக்கொண்டே இருக்கிற இந்த கூட்டணி அவங்களே ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு போவாங்கன்னு அவர் பதிலுக்கு சொல்றாருன்னு கூட சொல்லலாம், லைட்டர் வெயின்ல சொல்றதாக இருந்தால். மற்றபடி ஷபீர் அதுக்கு தொடர்பாக சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா அந்த கூட்டணி உருவான சமயத்திலேயே கூட அந்த உற்சாகம் இல்லை. ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே கிளம்பி போன மாதிரி தான் இருந்தது. அதற்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு அமித்ஷா வரும்போது அங்கு விருந்தின் போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம். அவர் வந்து ஒரு மாதிரி அந்த இயல்பு நிலைக்கு அவங்க 2 பேர் மட்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்திருக்கலாம். அது ஒரு பக்கம். ஆனா அந்த ஒரு கருத்தோட்ட போட்டியில, ஒரு பெர்செப்ஷன் வார்ல இந்த 2 கட்சிகளும் கூட்டணின்னு அறிவித்தாலே ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் நமக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு நினைப்புல அதை அறிவிச்சாங்க. 2 காரணம், அந்த காரணமும் சொல்றேன், அறிவிச்சாங்க. ஆனா அப்படி எந்த உணர்வும் எங்கேயும் பரவல, மக்களிடத்திலையும் பரவல, கட்சி தொண்டர்களிடத்திலையும் பரவல. அது 2 பேரும் சேர்ந்தும் அது திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமான வலிமை இல்லை அப்படிங்கிற கவலை வந்ததற்கு பிறகுதான் ஜேபி நட்டா இங்க வரும்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வரக்கூடிய கட்சிகளை என்டிஏவில் சேருங்கள் அப்படின்னு பேசினார். அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு விஜய் இன்னும் சொல்லல அப்படின்னு துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சொன்னதுக்கு பிறகும் கூட விஜய் வருவாரா அப்படின்னு கதவை திறந்து வச்சு காத்திருக்கிற ஒரு மனநிலையை டாக்டர் தமிழிசை வெளிப்படுத்துறாங்க. ஆக அவங்களுக்கு அதிமுக கூட்டணி மட்டும் பாஜகவுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமானதாக இல்லை. அப்படி சொன்னாலே கூட பிரச்சனை வந்துரும். ஏன்னா மாத்தி சொல்லணும், அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி மட்டும் இருந்தா போதுமானது இல்ல அப்படின்னு அதிமுகவும் நினைக்குது. பாஜக வந்து எந்த சூழலிலும் இந்த முறை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு சாய்ஸே கொடுத்துடக்கூடாது, திமுக எதிர்ப்புல இருக்கிற எல்லாரும் வாங்க ஒண்ணு சேருவோம் அப்படின்னு அழைக்கிறது யதார்த்தமானது. அழைப்பு வந்து யதார்த்தமானது. ஆனா யார் யாரு உத்தேசமாக வருவார்கள் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. திமுக கூட்டணியில இருந்து வெளியில வரக்கூடிய கட்சிகளையே என்டிஏல சேர்க்கணும் அப்படின்னா என்டிஏக்கு வராம வேறு எங்கோ போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை அடைங்க முதல்ல அப்படின்னு தான் நட்டா சொல்றதுக்கு பொருள் ஆகுது. அப்ப போட்டியை வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே வந்தாலும் இங்க வர்றதுக்கு முன்னாடி வேற யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க அவங்கள, அதனால அதை தடுத்து என்டிஏல கொண்டு சேருங்கன்னு நட்டா சொல்றாரு. அந்த எங்க போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு கவலைப்படுறாங்களோ அவங்களையே இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சேர்ற எதிர்பார்ப்புல டாக்டர் தமிழிசை இருக்கிறாங்க. அது 2மே நடக்காது. அந்த இன்னொரு காரணம் சீக்கிரமாக அறிவிக்க வேண்டியதுக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல். அதாவது பெடரல் இஷ்யூஸ் தொடர்பாக, மாநில அதிகாரங்கள் தொடர்பாக ஒவ்வொரு பிரச்சனையாக திமுக முன்வைத்து போராடும் போது, திமுக கூட்டணி முன்வைத்து போராடும் போது, அது சட்டப்பேரவைக்குள்ளவாக இருந்தாலும் சரி, வெளியில அனைத்து கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக பல விஷயங்கள்ல திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரே நிலைப்பாடுலையும் பாஜக வந்து முற்றிலும் தனித்து விடப்பட்டதாகவும் ஒரு சூழல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அத வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டா ஒரு மேஜர் ஃபோர்ஸ் அதிமுக இந்த கூட்டணிக்காகவாவது அங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயோ அல்லது வேறு சில இடங்கள்லயோ திமுக முன்வைக்கக்கூடிய போராட்டத்துக்கு அல்லது அந்த பிரச்சனைக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் மௌனமாக இருப்பாங்க. இவங்களும் போய் ஆதரவு தெரிவிக்கிறது அந்த காசுக்கான வலிமையை கூட்டுது அப்படின்னு ஒரு எண்ணத்துல அரசியல் ரீதியாக அது போன்ற பிரச்சனைகள் எழுவதில் நீர் ஊற்றி அணைப்பதற்காக அந்த கூட்டணி அறிவிப்பு அவர் பாஜகவுக்கு பலவீனம் தானே. இப்படி ஒரு நிலைப்பாடு பாஜகவுக்கு அது தேவைப்படுகிறது, பொலிட்டிக்கலா பாஜகவுக்கு தேவைப்படுது. அதிமுகவுக்கு பலவீனம் தானே. இருதுருவ அரசியல்ல வந்து திமுக எதிர்ப்பதானே அது இன்னும் வேகப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். பிரச்சனை வந்து அதிமுகவுக்கு அது பலவீனம்னு தெரிஞ்சாலும் அதை செய்வதை தவிர வேற வழி இல்லாத ஒரு சூழல்ல அதிமுக இருக்குதோ அப்படிங்கிறது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணம். அந்த வகையில பார்க்கும்போதுதான்
பாஜகவை எதிர்க்கும் துணிவு அதிமுகவுக்கு கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு. அதனாலதான் திருமா போன்றவர்கள் பேசும்போது இந்த சிக்கல் அது ஒட்டாத உறவாகவே இருக்கு அப்படிங்கறதையும் சுட்டி காட்டுகிறார். அப்படி எப்படி பிரியும்? அப்போ எலெக்ஷனுக்கு முன்பாக பாஜக அழுத்தம் கொடுத்து ஒரு வருஷத்திற்கு முன்பே கூட்டணியை உறுதிப்படுத்திக் கொண்ட அதிமுக எலெக்ஷன் நெருக்கத்துல பாஜக வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துற போதா என்ன? நீங்க ஜெல்லாகும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஜெல்லாகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒரு 50% 40% தான் ஜெல் ஆகுது, 60% ரெபல்லியஸாவே இன்னும் இருக்கிறாங்க, எதிர் உணர்வோடவே இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு முடிவை அதிமுக எடுத்துதானே ஆகணும். நீங்க எல்லா இடங்கள்லயும் இடையில ரெண்டு கூட்டம் முக்கியமானது. டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டமும் போடும்போது முதன்மையாக அதிமுக தலைமை அவங்களோட என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு. கூட்டணிக்கு எதிராக யாரும் எங்கேயும் பேசிடாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தியதாக செய்திகள்ல அதிமுக யாருமே வேண்டாம்னு சொல்ல, பாஜக கூட்டணி வேண்டும் சொன்னாங்க. ஒரு நபர் கூட சொல்ல, நான் பேசிட்டே சொல்ல. யாரு வேணும்னு சொல்றாங்கன்னா அவருடைய பகுதியில இருக்கலாம். கோவை பகுதியிலையும் மாவட்டங்கள்லயும், கோவை பகுதியிலையும் தென் மாவட்டங்கள்லயும் அவர்கள் போட்டியிட்டு வெல்வதற்கு பாஜகவின் துணை, அதாவது அந்த பகுதியில மூன்றாவதாக இருக்கிற கட்சின்னு வச்சுக்குவோம். மூன்றாவதா ரெண்டாவதான்னு அந்த விவாதத்துக்குள்ள நானும் இவரும் இறங்க விரும்பல, அதனால நான் மூன்றாவதுன்னு சொல்றேன். பாஜகவோட மூன்றாவது இடத்துல இருக்கிறவரும் ரெண்டாவது இடத்துலயும் சேர்ந்துட்டா முதல் இடத்துல இருந்த திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு இந்த எம்பி எலெக்ஷன் கணக்குல இருந்து வர்றாங்க. அந்த கணக்குல கோவை பகுதியிலையும் தென் மாவட்டங்கள்லயும் அதிமுகவுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது. அங்க ஜெயிக்கணும்னா பாஜக கூட்டணி தேவைப்படுகிறது. அதனால அந்த இரண்டு பகுதிகளில் மட்டும்தான் பாஜகவோடு கூட்டணி வேணுங்கிற குரல் வருதே தவிர மத்திய மாவட்டங்கள்லயோ டெல்டாலேயோ அல்லது வட மாவட்டங்கள்லயோ நகரத்திலேயோ அந்த குரல் வரவே இல்லை. தொண்டர்கள் பட்டாசு வெடிக்கல, இனிப்பு கொடுக்கல, அதனாலதான் கூட்டணியை விட்டு வெளியில வந்த அன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளியில வந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பட்டாசு வெடிச்சாங்க, இனிப்புகள் வழங்கினாங்க. அப்போ தொண்டர்களுடைய உணர்வு இதுதான் சீன். இதுல தொண்டர்களுடைய உணர்வு கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கா எதிராக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக. திரு அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கோபம், அந்த கோபத்துக்கு ஒரு முடிவை கட்சி தலைமை கொடுத்துருச்சு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் பார்த்து அந்த செலிப்ரேஷனை கொண்டாடலையா? இல்ல, அதாவது அண்ணாமலையே அதுல மேட்டர் இல்ல. அது ரொம்ப பாஜக அண்ணாமலையை முன்னிலைப்படுத்துறது ரொம்ப ட்ரிவியல் மேட்டர்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பிரச்சனை, அது ஒரு மேட்டரே கிடையாது. அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது, பாஜக செயல்படுகிறது அப்படிங்கிற உணர்வு திமுக கூட்டணியில மட்டும் இல்ல, அதிமுக பெருமளவு தொண்டர்களிடத்திலயும் அதே உணர்வு தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் நிச்சயமா இல்ல. அண்ணா சொல்றது தவறான கருத்து. நீங்க அந்த மாதிரி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க? இல்ல, எந்த காலத்திலயும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இல்ல, இது அம்மா காலத்துல நடந்திருக்குங்க. அதே ஆர்கே போட்டியிட்ட போது திமுக டெபாசிட் போச்சு. அப்ப அந்த வாக்கு என்னாச்சுங்க? வெறும் 15,000 வாக்கு தான் வாங்கிச்சு. 30,000 உறுப்பினர் ஓட்டு என்னாச்சுங்க? சரி, அது இல்லைங்க, அது சம்பந்தமே இல்ல. தேர்தலில் இடைத்தேர்தல் ஓட்டு போறது வேறு, பொது தேர்தல் பாருங்க. இல்ல, திரு அண்ணாமலைக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கறது பார்க்கணுமா, இல்ல பாஜகவுக்கு எதிரான மனநிலை அப்படின்னு பார்க்கலாம்? அண்ணாமலை மீதான கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தி தலைமை கழகத்துல தீர்மானம்லாம் நிறைவேற்றி கட்சி தலைமை பாஜகவோடு இனிமே கூட்டணி இல்லை, இனி எப்போதும் இல்லைன்னு ஒரு முடிவு எடுக்கும் போது திரு ஜென்ராம் குறிப்பிட்ட மாதிரி, திரு ஷபீர் குறிப்பிட்ட மாதிரி பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாங்கல்ல. ஐடிசியில திரு அமித்ஷாவும் திரு எடப்பாடியும் பக்கத்துல உட்கார்றாங்க. திரு அமித்ஷா கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுறாரு. அப்புறம் கிரீன்வே சாலையில வீட்டுக்குள்ள போய் விருந்தெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல. அப்ப அந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும். திரு செல்லூர் ராஜு 15 நாள் டைம் கேட்டார். நான் இந்த கூட்டணி தொடர்பா பேசுறதுக்கு எனக்கு 2 வாரம் டைம் கொடுங்கலாம் கேட்கிறாருல. இப்ப இன்னும் அந்த பிணக்கு இருந்துட்டே தான் இருக்கா ரெண்டு தலைங்க. அதாவது அன்னைக்கு அம்மா குறித்து அதிமுக தலைவர்கள் குறித்து பேசியதால கோபம் இருந்தது, அதான் உண்மை, வேற எந்த காரணமும் இல்லை. அதை எதிர்த்து அன்றைக்கு பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப விலகி மகிழ்ச்சியா இருந்தாங்க. அண்ணாமலை இல்லைன்னா இல்லைங்க. இப்ப என்னன்னா 24 தேர்தல் தனியா போட்டிட்டு திமுக வாய்ப்பு கொடுத்தோம். இப்ப 26 மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர வேண்டும், அதனால இந்த ஆதரவு ஓட்டு நமக்கு வர வேண்டும், எதிர்ப்போட்டா மாறி வீணா போகக்கூடாது. அதாவது அந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, திமுக வீழ்த்தும் கூட்டணிங்கிற உணர்வு அதிமுகவின் தலைமைக்கே இருந்தால் அந்த கூட்டணி அமைந்த நாளில இருந்து இன்று வரை
நேர்பட பேசிய நிகழ்ச்சிக்கு அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் என்றைக்காவது வந்து கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கிறாங்களா? அரசியல் விமர்சகர்களும் வழக்கறிஞர்களும் தானே வந்து பேசுறாங்க. அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி என்றைக்காவது வந்து பேசியிருக்கிறாங்களா? அந்த கூட்டணியை பொது வெளியில என்டார்ஸ் பண்றதுக்கான தயக்கம் ஏன் வந்து அந்த பிரதிநிதிகளுக்கு வரல? திமுகவை எதிர்க்கணும்ங்கிறதுக்காக பாஜக மீதான சில கசப்புகளை கூட அதிமுக தொண்டர்கள் காலப்போக்கில் மறக்க தொடங்கலாம்ல எலெக்ஷனுக்கு முன்பாக. இல்ல சார், ஒரு அன்னைக்கு ஒரு கேள்வி, இப்போ பிஜேபி அதிமுக தனியா நின்னா என்ன ஆகுறீங்க? அது நல்லதா அதிமுகவுக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கூட்டணியே இல்லாம நல்லதா? அதிமுகவுக்கு நல்லதுன்னு இல்ல எப்படி அப்ப கூட்டணியே இல்லாம நிக்க விரும்புறீங்களான்னு தெரியல எனக்கு. பிஜேபி நீங்க வந்து 26 தேர்தலை மட்டும் கடத்துல வச்சு கேக்குறீங்க. இல்ல நீங்க எதிர்காலத்தை அதிமுக நிச்சயமாக யாராலும் வீழ்த்த முடியாத பார்த்துக் கொள்ளுங்க. அதுல ஒண்ணு அந்த பயம் எல்லாம் இல்ல. பாஜக உடனான கூட்டணியை விட தாவேகா உடனான கூட்டணிங்கிறது அதிமுகவுக்கு திமுகவை எதிர்க்க எல்லா கூட்டணிக்கும் அதிமுக விருப்பங்க. திமுக தவிர்த்து விசிக வரலாம். அதுல மாற்று கருத்து இல்ல சார். அதாவது நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. நீங்க அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நீங்க அதிமுக முடிந்தது, கதை முடிந்தது அப்படின்லாம் வந்து எழுதவே முடியாது. அதிமுக இன்னும் வந்து உயிர்ப்போட இருக்கு. அதிமுகவுடைய தொண்டர்கள், அதிமுகவுக்கு அந்த இரட்டை இலைக்கு வாக்கு போடுறவங்க, இன்னும் வந்து வாக்களிக்கிறவங்க இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெறுமா, வருகின்ற தேர்தலில் நம்மளால வெற்றி பெற அளவுக்கு நம்மளோட பலமாக நம்ம இருக்கோமா? ரெண்டு பேரும் தனிச்சு என்ன லாபம்னு கேக்குறாங்க. அதிமுகவும் பாஜகவும் தனிச்சு என்ன பிரச்சனைனா, நீங்க தனியா நிக்கும் போது அட்லீஸ்ட் அதிமுகவுக்கு வேறு கட்சிகளோட அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டு போறது அப்படின்றது வந்து அது அதிமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த விஷயமாக அமையும். நீங்க பாஜகவோட போகும்போது உங்களுக்கு பாஜகவுடைய நரேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்க பாஜக வந்து என்ன பேசுவாங்க, அதிமுக தலைவர்கள் என்ன பேசுவாங்க, மற்ற கட்சிகள் வருவதற்கு பாஜகவே ஒரு தடையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை தான்.